என்னாகமம் 23:23. யாக்கோப்புக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை, இஸ்ரேலுக்கு எதிரான குறிகுறல் யாதுமில்லை. யாக்கோப்பையும் இஸ்ரேலை பற்றி இப்போது சொல்லப்படுவது எத்தனை அரியன ஆற்றியுள்ளார் கடவுள். பிரைஸ் தி லார்ட். இந்த யாக்கோப்பு ஆபிரகாமுடைய வம்சாவளி. அப்ப ஆபிரகாமுக்குள்ள யாக்கோப்பு ஒளிஞ்சிருக்கிறார், மறைஞ்சிருக்கிறார் இல்லையா? நாம எல்லாம் விசுவாசத்தின் வழியாக ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அப்ப எனக்கு எதிராக எந்த மந்திர மாயம் தந்திரம் பலிக்கும்? ஏதாவது பலிக்குமா? பலிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. இந்த வசனத்தின்படி நான் வாழணும். இதை நான் நம்பி விசுவாசி திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? யாக்கோப்புக்கு எதிராக எந்த மந்திர தந்திர மாயம் என்ன செய்யாது? இல்லை. குறி சொல்லுதல் இல்லை. இணை சட்டம் 28:7 பாருங்க. உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாக உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண் முன்பே ஓடிப்பார். பாருங்க, எனக்கு எதிராக எதிரி ஒரு வழியா வந்தாலும் எனக்கு முன்னாடி அவனால் என்ன செய்ய நிலைச்சு நிற்க முடியாது. 7 வழியாக அவன் என்ன செய்யணும்? ஓடணும். அதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற வல்லமை, ஆற்றல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். இந்த வசனத்தின்படி நான் வாழ்கிற போது யார் யாருக்கு பயப்படணும்? சாத்தான் என்ன கண்டா என்ன செய்யணும்? ஓடணும். சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். அதுதான் என்னுடைய நிலை. ஏசாயா 54:17. என்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது, எல்லா நாவையும் அடக்கி விடுவாய். ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்து நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கிறேன் என்கிறார். என்னுடைய உரிமை சொத்து. உரிமை சொத்துனா என்ன அர்த்தம்? எங்க அப்பா கிட்ட சொத்து இருக்கு. யாருக்கு சொந்தம்? ஆமா, என்னுடைய ஆண்டவருக்கு என்ன மரியாதை இருக்குதோ, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு அந்த மரியாதை உண்டு. ஆண்டவருக்கு சாத்தான் பயப்படுறது போல நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால சாத்தான் எனக்கு என்ன செய்யும்? பயப்படும். என்னுடைய உரிமை சொத்து, அது என்னுடைய ரைட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலும் போய் பிச்சை எடுத்து விடக்கூடாது. ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்து கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.